ஹலோ மக்களே! நான் உங்கள் ஜெர்மனி தோழன் ஜெர்மனியிலிருந்து. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜெர்மனியில் எப்படி லைசென்ஸ் வாங்குறது, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஜெர்மனியில் ஒரு 1½ இயர்ஸ் முன்னாடி லைசென்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கு அரௌண்ட் 4500 யூரோஸ் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். நான் இந்தியாவில் டிரைவிங் லைசென்ஸ் இல்லை. நான் இங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக லைசென்ஸ் எடுத்ததுனால ஒரு 15 கிளாஸு போயிருந்தேன். அந்த 15 கிளாஸ் இல்லாமல் எக்ஸாம் எழுதியிருந்தேன். எக்ஸாமுக்கு அப்புறம் ப்ராக்டிக்கல் செக்ஷன்ஸ் போயிருந்தோம். ப்ராக்டிக்கல் ஒரு 20லேருந்து 30 கிளாஸ் போயிருப்பேன். ஒவ்வொரு கிளாஸ்க்கும் வந்து 120 யூரோலேருந்து 130 யூரோ வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு எக்ஸாம் வச்சுருந்தாங்க. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம். கிளியர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு லைசென்ஸ் வந்து நம்ம கையில் வந்துருச்சு. டிரைவிங் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாலாம் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் உங்களுடைய எல்லா கண்டிஷனையும் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லைசென்ஸே கொடுப்பாங்க. டிரைவிங் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா பிரச்சனை கிடையாது. நம்ம கையிலேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 1000 யூரோஸ் போகும். அது போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே ப்ராக்டிக்கல் செக்ஷன் நிறையவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.